பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை ஒரு மோதிரமா வைக்கிறேன். அதுவும் என்ன மோதிரம்னா முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம் அப்படின்னா, நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஆஃபீஸ்ல ஆஃபர் லெட்டர் வரும்போது அந்த சீல் அடிச்சு வரும். நீங்க ஸ்கூலுக்கு சேரும்போது இல்ல காலேஜ் சேரும்போது அந்த காலேஜுடைய சீலை கொடுப்பாங்க. அந்த சீல் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம். இந்த கம்பெனி இங்க இருக்கு, இது ரொம்ப வருஷமா இருக்கு, இது ஒரு வேல்யூவான கம்பெனி, இது ஒரு வேல்யூவான காலேஜ், இது ஒரு அடையாளமா இந்த இடத்துக்கு இருக்குன்னு சொல்றது தான். இப்ப நம்ம வாழ்க்கையில கூட ஏசப்பா நம்மள ஒரு அடையாளமா மாத்தாரு. எதுக்காக அடையாளமா மாத்தாருன்னா, ஏசப்பாவை இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளையா மாத்தணுன்றதுக்காக தான். ஏசப்பா நம்மளை உயர்த்துறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நமக்கு நன்மை செய்யறது எல்லாமே உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களும் நம்ம மூலியமா ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம தேவைன்னு சொல்லி நம்ம ஓடிட்டு இருக்கோம். நான் உங்க குடும்பத்தை நான் உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்ல, பண்ண வேண்டாம்னு சொல்ல. ஆனா ஏசப்பாக்காக நீங்க 4 பேர்கிட்ட ஏசப்பா ரொம்ப நல்லவருங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கணும்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க.